பார்த்தா 2.5 வயசு வரைக்கும் என் பையன் பேசல, அம்மான்னு சொல்லல. நடக்க முடியாத குழந்தையா இருந்தாலும் நம்ம தான் அதை கொண்டு வரணும்னு 2.5 வயசுல ஒரு டாக்டர் போய் பார்த்தேன் சார். உன் குழந்தை உனக்கு எதுக்கும் ஆகாது, போட்டுட்டு போயிருமா, ஒரு பையன் நல்லா இருக்கா, அவனை வச்சு நீ வாழுன்னு சொன்னாரு. என்னைய அந்த வேதனையை என்னால தாங்கிக்கவே முடியல. டாக்டரே சொன்னாரு. ஆனா என்னோட வைராகியமும் என்னோட தைரியமும் என் பையனை கையில நான் எடுத்துக்கிட்டேன். மதுரைக்கு போனேன். அங்க ஒரு டாக்டர் சொன்னாரு, ஐக்யூ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப ஒரு சாக்லேட்டும் ஒரு லெட்டும் கொடுத்தாரு. அப்ப என் பையன் லெட்டை எடுத்து கையில வச்சுக்கிட்டான், சாக்லேட் எடுத்து அப்படியே சாப்பிட்டான். ஐக்யூ டெஸ்ட்ல உன் பையன் சாக்லேட் எடுத்து வாயில வைக்கிறான். பேனா சாப்பிடக்கூடாத பொருள்னு உன் பையனுக்கு தெரியுது, சாக்லேட் சாப்பிடற பொருள்னு தெரியுது. அப்ப அது எப்படி சாப்பிடணும் தான் உன் பையனுக்கு தெரியல. அப்ப நீ என்ன செய்யணும், அந்த சாக்லேட்டை பிரிச்சு சாப்பிட வச்சு பழக்கணும். அவர் சொன்ன ஒரே வேர்டு அது மட்டும்தான். 5 வருஷத்துல 28 நாள் உயிர் போக நிலையில இருந்த ஒரு குழந்தைய நான் சமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாங்களே, கருப்பு கவுனி அரிசி, வரகு அரிசி கஞ்சி வச்சு கொடுத்தேன் சார். அரிசி கஞ்சி உள்ள போகாது, பாலா அடிச்சு சங்குல கொடுத்தேன். 28 நாள்ல என் பிள்ளை உட்காந்து 1/2 தோசை சாப்பிட்டான். உயிர் போயிரும் சொன்ன ஒரு குழந்தைய சமைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் சார். அதை எப்படி சமைக்கணும், யாருக்காண்டி சமைக்கிறோம்,